இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சண்முகம். வணக்கம். வாங்க வாங்க. வாங்க சார் வாங்க. வணக்கம். வாங்க சர்வால். வாங்க. வணக்கம். வாங்க சர்வால். வாங்க உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. சரி. சர்வால், இது என் மனைவி டாக்டர் பரணி. வணக்கம். வணக்கம்மா. இந்த கோயில் தர்மகர்த்தாவாவும் இருக்காவ. அது மட்டும் இல்லாம இப்ப நாம ஆரம்பிக்க போற அந்த ஆஸ்பத்திரி, அதோடைய எல்லா திட்டத்துடைய மேற்பார்வையும் இவங்க தான் பாத்துக்கிட்டாவ. மேடத்தை தெரியாதா? கோயில் கணக்கு வழக்கு பார்க்க மேடம் தானே பேங்க் வருவாங்க. இங்க இருக்கிறவெல்லாம் எங்க கோயில் நிர்வாக கமிட்டியில இருக்கிறவங்க. இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்கிற ஆஸ்பத்திரி கமிட்டி மெம்பர்ஸும் இவங்க தான். இதுல 2-3 புது ஆட்களையும் சேர்த்திருக்கி. நம்ம கோயில் நகை எல்லாம் பெரும்பாலும் சாருடைய பேங்க் லாக்கர்ல தான் இருக்கு. அதனால சார் நேர்லயே வந்து இந்த நகையெல்லாம் எடுத்து அது எம்பிட்டு மதிப்பீடு இருக்கு, எவ்வளவு லோனு தரலாம், அதெல்லாம் சரி பார்க்கறதுக்காக வந்திருக்காவ. அதை அப்ரூவல் கொடுக்குற அதிகாரியும் அவர்தான். நகை லிஸ்ட் கொடுத்துட்டீங்கல்ல, எப்படியும் நீங்க கேட்கிற அமௌண்ட் கிடைச்சிடும். செக்யூரிட்டி இருக்கிறப்ப லோன் அப்ரூவல் சுலபமா கிடைச்சிடும், கவலைப்படாதீங்க. பொதுவா ஒரு வங்கி கணக்கு ஆரம்பிக்கணும்னா நாம தான் பேங்குக்கு போய் ஆரம்பிக்கணும். இது ஒரு நல்ல காரியத்துக்காக ஆரம்பிக்கிற கணக்கு, அதுவும் கோயில் சம்பந்தப்பட்ட கணக்கு. அதனால ஐயாவே நேர்ல வந்து கோயிலே கையெழுத்து வாங்கினா நல்லா இருக்குமேன்ட்டு நான் ஐயா கிட்ட போய் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருந்தேன். ஐயாவும் பெருந்தன்மையா அதை ஏத்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம கிட்ட கையெழுத்து வாங்கிறதுக்காக வந்திருக்காவ. சர்வால், இந்த பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயம், அப்புறம் இந்த பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் கண்காணிக்கிறதுக்காகவே ஸ்பெஷலா ஒரு 11 பேர் கொண்ட குழுவை ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கேன். அவங்களுடைய ஒப்புதல் இல்லாம இந்த பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து ஒரு பணமும் வெளில வராது, ஒரு பணமும் உள்ள வராது. எல்லா மெம்பரும் ஒப்புதல் சொல்லணும், எல்லா மெம்பரும் கையெழுத்து போட்டாதான் அது செல்லுபடி ஆகும். அப்படி ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்தியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அதுதான் லீகலா கரெக்டா இருக்கும். இந்த கமிட்டி மெம்பர்களுடைய லிஸ்ட், அவங்க பேரு, அட்ரஸ், டீடைல்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. கொடுங்க, பாத்துக்கிடுங்க.